பிஹைண்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். வேறு மாவட்டங்கள்ல இருந்து எல்லாமே நிறைய பேர் வருவீனம். பாலாவியில இருந்து தீர்த்த தண்ணி எடுத்துக்கொண்டு சிவலிங்கத்துக்கு ஊத்துறதுக்கு அந்த லைன் போகுது. கோயிலுக்குள்ள வந்து வீடியோவோ போட்டோ எடுக்க தடை. அதுல பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து தீர்த்தத்துக்கு நீங்க செம்பு வேண்டி கொண்டு போய் தீர்த்தம் வந்து கேணியில வந்து எடுத்துக்கொண்டு வரணும். இது என்னன்னா பசிக்குது வெங்க அன்னதானம் கொடுக்கணும்ன்றதுதான் இப்ப தேடிக்கொண்டு தெரிய போறப்பாங்க. கச்சாடு கிடந்தது ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் தான் பின்னிக்கிட்டு பெரிய கடை போட்டிருக்காங்க. பிஹைண்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். தினம் நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி நன்னாள்ல வந்து மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைய தினம் வந்து சிவராத்திரியின் கூட இந்த நாள்ல வந்து இந்த ஆலயத்துல பூஜை வழிபாடுகள் இந்த ஆலயம் எப்படி இருக்க போகுதுன்றது அந்த காணொலியாக நீங்க பார்க்க போறீங்க. வாங்க ஆலயம் எப்படி இருக்குது, இந்த வழிபாடுகள் எல்லாம் எப்படி நடக்குது, பக்தர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, எப்படி பக்தர்கள் இந்த சிவராத்திரியை கொண்டாடுறீங்கன்றதெல்லாம் இதுல பாக்கலாம். திருக்கேஸ்வரத்துக்கு போற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா புத்தர் சிலை தான் இருக்குது, புத்த விகாரை தான் இருக்குது. விகாரையை தாண்டி தான் நாங்க கோயிலுக்கே போவோம். பாலாவி இந்த ஆலயத்தின் தீர்த்தத்தின் பேர் வந்து பாலாவி. அந்த தீர்த்த கேணியில இருந்து பக்தர்கள் வந்து செம்புல வந்து அந்த பாலாவி தீர்த்தத்தை தண்ணி எடுத்து கொண்டு போய் அங்க சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் செய்வாங்க. அந்த காணொலியா தான் இந்த காணொலி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் வர்றது உங்களுக்கு தெரியும். செம்புகளோட நீராவில இருந்து எடுத்துக்கொண்டு சிவனுக்கு ஊத்துறதுக்கு தான் இந்த பக்தர்கள் எல்லாருமே போயினாங்க. அதுவும் இந்த சிவராத்திரி நாள்ல வந்து இது சரியான விசேஷம் இந்த ஆலயத்துல இப்படி செய்யறது. அதனால பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு போற ஆட்களுக்கு வந்து தாக சாந்திக்கா வேண்டி இதுல வந்து தாக சாந்தி பந்தல்கள் அமைச்சு வந்து ரிங்ஸுகள் தண்ணி எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கோம். எல்லாரும் வந்து கோயிலுக்கு கும்பிட்டுட்டு வந்து இளைப்பாடுறீங்க. இதனாலதான் இப்ப கோயிலுக்கு போகணும். நிலம் வந்து சரியா சுடுது. சரி, சிவனை சந்திக்கிறதுக்கு போவான். அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. பகலே இவ்வளவு பேர் நைட் வந்து இரவுக்கு வந்து நிறைய பேர் வருவீனம். இந்த ஆலயத்துக்கு வேறு மாவட்டங்கள்ல இருந்து எல்லாமே நிறைய பேர் வருவீனம். இதுதான் கோயில். உள்ள வந்துட்டா இது கோயிலுக்குள்ள போகையில இது முன் பகுதி கோயில். அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. சிவராத்திரி நாள்ல வந்து சிவனை தரிசிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. பக்தர்கள் எவ்வளவு பேர். இலங்கையில மன்னார் மாவட்டத்துல அமைந்திருக்கின்ற திருக்கேதீஸ்வரம் திருக்கோவில் வந்து ஈழத்துண்ட பஞ்ச ஈஸ்வரங்கள்ல மிக முக்கியமான தலமாகும். இந்த கோவில் வந்து வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகுந்த சிறப்புடையது. பாத்தீங்கன்னா நெய் விளக்கு வந்து பக்தடியார்கள் வந்து ஏற்றி இருக்கணும். இதுதான் நெய் விளக்கு வேண்டியது. எவ்வளவு நெய் விளக்கு ஏற்றப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாக்கணும். கேது பகவான் வந்து தன் பாவ விமோச்சனத்துக்காக வந்து இங்கு சிவபெருமான பூஜித்ததால வந்து இந்த தலம் வந்து திருக்கேதீஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வளவு லைன் நிக்குது என்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனை செய்யறதுக்கு தான் இவ்வளவு பேர் லைன்ல நிக்கணும். அங்கால இன்னுமே ஒரு லைன் நிக்குது. இந்த லைன்ல இருந்து அங்க மட்டும் நிக்குது லைன், அர்ச்சனை செய்யறதுக்கான லைன். மண்டோதரியின் தந்தையும் தேவதச்சனுமான மயன் வந்து இந்த கோவிலை புதுப்பித்ததாகவும் கூறப்படுகின்றது. ராவணன் இத்தலத்து இறைவனை வழிபட்டதாக வந்து தலப்புராணங்களும் குறிப்பிடுகின்றன. இலங்கையின் நாயன்மார்களால் தேவார பாடல் பெற்ற 2 திருத்தலங்கள்ல இதுவும் ஒன்று. இத்தலத்தின் மீது பதிகம் பாடியிருக்கின்றார் திருஞான சம்பந்தர். அர்ச்சனை செய்யறதுக்கு இவ்வளவு நிக்கணும். அங்கால பாத்தீங்கன்னா அந்த பாலாவியில இருந்து தீர்த்த தண்ணி எடுத்துக்கொண்டு சிவலிங்கத்துக்கு ஊத்துறதுக்கு அந்த லைன் போகுது. பாத்தீங்கன்னா நந்தீஸ்வரர் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாதோட்ட நென்னகர் பாலாவியின் கரைமேல் என தொடங்கும் திருப்பதிகத்தை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இந்த இறைவனை போற்றி பாடியிருக்கிறார். பகுதி கட்டுமணமணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதா இருக்கும். செய்து கொண்டிருக்கணும் கோயில் இப்பதானே இன்னும் வடிவா. போர்த்துகீயர் காலத்துல வந்து இந்த ஆலயம் வந்து அழிக்கப்பட்டு எல்லாமே செய்து இப்ப ஓரளவுக்கு வந்து இப்ப இன்னும் நல்ல கட்டி கொண்டிருக்கணும்.
முழுக்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க இன்னும் பெயின்களோ ஒன்றுமே அடிக்கல. இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள பாலாவி ஆறு புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகின்றது. முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கும் பாவங்களை போக்குவதற்கும் பக்தர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடுவதை புனிதமாக கருதுகின்றார்கள். இந்த ஆலயமானது 16ஆம் நூற்றாண்டுல இலங்கைக்கு வந்த போர்த்துகீயர்கள் இந்த கோவிலை இடித்து தகர்த்தனர். கோவிலின் கற்கள் மன்னர் கோட்டையை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. பாருங்க சிவலிங்கத்துக்கு தண்ணி ஊத்துற இடம் இதுதான். இங்கதான் ஊத்துறீனம் கட்டி இருக்கீங்க. இப்பதான் கட்டி கொண்டு வாரீங்க. சுமார் 400 ஆண்டுகள் நிலத்துல புதைந்து கிடந்த இந்த கோவிலை 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில ஆறுமுக நாவலர் போன்ற அறிஞர்களின் முயற்சியால அடையாளம் காணப்பட்டு மீண்டும் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்குது. இந்த ஆலயத்துல வீற்றிருக்கிற இறைவனது பெயர் திருக்கேதீஸ்வர நாதர் என்றும் அந்த அம்பாளின் பெயர் கௌரி அம்பிகை என்றும் இந்த ஆலயத்தின் தீர்த்தம் பாலாவி தீர்த்தம் என்றும் 275 பாடல்கள் பெற்ற சிவாலயங்களில் ஒன்றென்றும் இது கருதப்படுகின்றது. இந்த கோவிலின் வரலாற்று பிரிக்க முடியாத ஒன்று பாலாவி தீர்த்தம். இது ஒரு வற்றாத நதியாக கருதப்படுகின்றது. பதிகங்கள்ல பாலாவியின் கரை மேவிய பரமன் என்று போற்றப்படுவதால இந்த தீர்த்தத்துல நீராடுவது காசி கங்கையில நீராடுவதற்கு இணையான புண்ணியமாக பக்தர்களால நம்பப்படுகின்றது. இக்கோவில் மாதோட்டம் என்னும் பண்டைய துறைமுக நகரத்துல அமைந்திருந்ததால அந்த காலத்துல வணிகர்களும் கடலோடிகளும் வழிபட்ட வரலாற்று சான்றுகளும் இந்த ஆலயத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அது என்ன இப்போ கோயிலுக்குள்ள போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். கோயிலுக்குள்ள வீடியோவோ போட்டோ எடுக்க தடை. ஆனாலும் தெரியாம கொஞ்சம் போட்டோஸ்கள் வீடியோஸ்கள் எடுத்துட்டோம். இப்ப கோயில்ட வழி வீதியத்தை சுத்தி பார்க்க போறோம். இதுலயும் நெய் விளக்கு ஏத்தினா அங்கதான் நிறைய பேர் ஏத்திருக்காங்க நெய் விளக்கு. பாத்தீங்கன்னா நீதி கடன் வச்சு தேங்காய் உடைக்கணும். பக்தர்களை பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. தூக்கு தூக்கு இல்லாத வாய்ஸ் தான் கொடுக்கணும். என்னத்த இல்ல இருக்கு. இது அர்ச்சனை வேண்ட இடம் பாத்தீங்கன்னா தெரியும். அர்ச்சனை இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இசை கச்சேரி நடக்குது. எல்லாரும் ஸ்டூடெண்ட் போல அடுத்த கச்சேரி இவைதான் பாட போறேன். ரெடியா இன்னைக்கு ஒரே மாதிரி கலர்ல சாரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். ஒரு செங்கல் இங்கே நாட்டப்படும். இங்க பாத்தீங்கன்னா நெய் விளக்குகள் எல்லாம் இங்கதான் விற்பனை செய்யுது. கோயில அங்கால பக்கம் எல்லாம் சுத்தி பார்த்து இங்கால போறேன். என்னன்னா பசிக்குது. பெங்க அன்னதானம் கொடுக்கணும்ன்றதுதான் இப்ப தேடிக்கொண்டு தெரிய போறோம். வாங்க
பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து தீர்த்தத்துக்கு நீங்க செம்பு வேண்டி கொண்டு போய் தீர்த்தம் வந்து கேணியில வந்து எடுத்துக்கொண்டு வரணும். இதுதான் அந்த தீர்த்தம் செம்பு வேண்ட இடம். செம்பு வேண்டிட்டு இதுக்குள்ளாலதான் போகணும் தீர்த்த கேணிக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு. பாத்தீங்கன்னா அன்னதானம் விடாம கண்டுபிடிக்கிறேன்னு வந்திருந்தானே. சரி, இப்ப இதுதான் அன்னதானம் கொடுக்குற அன்னபூரணி. பேர்லயே பாருங்க அன்னபூரணின்னு இருக்கு. இங்கதான் அன்னதானம் கொடுக்கப்படுதோ. கோயிலுக்கு வரவே வந்து இங்க வந்து சாப்பிடலாம். இங்க பாத்தீங்கன்னா கோயில்லயே முக்கியமான பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னதானத்துக்கு பிறகு அடுத்ததான் நான் வரக்கூடிய இடம் வந்து கடை தெருக்களுக்கு தான் வருவேன். கச்சான் கடை, ஐஸ்கிரீம் கடை, விளையாட்டு ஜாமான் கடை, என்ன இப்படி ஏகப்பட்ட கடை இருக்குது. இதை பார்த்தாலே காணுமா போய் பார்ப்போம். நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வீட் கடை இருக்கு. ஸ்வீட் கடையில ஸ்வீட்டா இருக்குது. எந்த ஸ்வீட்டை வேண்டுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு தடிக்கி வச்சிருக்காங்க. நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கச்சான் கடை, கடலை, கச்சான் இது எல்லாமே இருக்குது. எல்லாம் இது போல காரம் சுண்டல்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்குது. முளைட்டோமே இருக்குது. இந்த ஃபேவரட் பொம்மை கடை இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. பொம்மையே பாருங்க. ஒரு போட்டோ நினைச்சு விட பாத்தீங்களா? எல்லா ஸ்பைஸ் ஐட்டமுமே இருக்கு. நீங்கள பாத்தீங்கன்னா இதுல எது எடுத்தாலுமே 5 ரூபான்னு கச்சாடு கிடந்தது ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் கடை தான் பின்னிக்கிற பெரிய கடை போட்டிருக்காங்க. அது ஃபுல்லாவே இந்த செக்ஷன் ஃபுல்லாவே ஐஸ்கிரீம் கடை, ஹோட்டல் ஐட்டங்கள் தான். இந்த கோயிலுக்கு வந்ததுலயே இருந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தாக சாந்திக்கான அந்த தண்ணி ரிங்ஸ்களுக்கு நிறைய கொடுத்து கொண்டிருக்கணும். இந்த இடத்தையே கொண்டு இருக்குது. போய் ரிங்ஸ் குடிப்போம் கலைக்குது. அதிகனா தாக சாந்தியில வந்து ரிங்ஸ் வேண்டிட்டோம் குடிக்க போறோம். மென்னாலே ஃபேமஸ் ஆன ஒன்று கழுதை. அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல கழுதை இருக்குது. ஓ, நிறைய கழுதை இருக்கு. அவங்க 1 2 3 4 5 கழுதை இருக்கு. காத்து இருக்கு. இதுதான் அந்த பாலாவி தீர்த்த கேணி. இங்கதான் வந்து பக்தர்கள் வந்து அந்த தீர்த்த தண்ணி எடுத்துக்கொண்டு போய் சிவனுக்கு ஊத்துறது வாங்க. அந்த தீர்த்த கேணி இதான் இந்த தீர்த்த கேணி. இங்கால பாத்தீங்கன்னா அதுதான் பாலாவி தீர்த்தம். இங்க வந்து பக்தர்கள் வந்து என்ன செய்யறேன்னா தண்ணியில மூழ்கி செம்புல வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு அப்படியே சிவனுக்கு கொண்டு போய் அங்க ஊத்துவினா. வந்தது பாத்தீங்கன்னா எல்லாரும் உள்ள முங்கினோம். அந்த 3 தடவை வந்து இந்த குளத்துல இருந்து மூழ்கி எழும்பி செம்புல தண்ணி எடுத்து கொண்டு போய் சிவனுக்கு ஊத்துறது வந்து சிவராத்திரி நாள்ல வந்து அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இது. அதை வந்து பக்தர்கள் இன்று வரைக்குமே வந்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டும் அதை சிவனுக்கு ஊத்துறதுக்கு தான் இவ்வளவு பக்தர்களுமே இந்த இடத்துல வந்து இறங்கினா. பாலாவில வந்து நிறைய தண்ணி இருக்கு. கொஞ்சம் ஆபத்தும் கூட. வர்ற பக்தர்கள் வந்து கொஞ்சம் கவனமாவே வந்து நீங்க போய் தண்ணி எடுத்து சிவனுக்கு உரிய கொள்கைகளை இவ்வாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பாத்தீங்கன்னா இதுல வந்து பிள்ளையார் ஆலயம் இருக்கு. தீர்த்த கேணியில இருந்து தீர்த்த செம்புல எடுத்து கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து முதல் வணக்கத்துக்குரியவர் பிள்ளையார் வந்து வணங்கி போட்டு அப்படியே சிவன் ஆலயத்துக்குள்ள போய் சிவலிங்கத்துக்கு இந்த தீர்த்த தண்ணிகளை வந்து ஊத்துறாங்க. இவ்வளவு தேங்காய் உடைச்சு போட்டிருக்காங்க. சில பேர் வந்து தீர்த்த தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து இதுல தேங்காவோட வந்து தேங்காய் உடைச்சு போட்டு பிள்ளையாருக்கு அங்கால தண்ணியை கொண்டு போய் சிவலிங்கம் பாத்தீங்கன்னா திருக்கேஷ் கோயில்ல இருந்து இந்தியால கொஞ்சம் தூரம் தள்ளி வேற சிவன் ஒரு சிலையும் நந்தியின் சிலையும் இதுல இருக்குது.
இன்றைய தினம் வந்து சிவராத்திரி நாள்ல வந்து மேனார் திருக்கீர்த்தீஸ்வரம் ஆலயத்துக்கு தான் வந்திருந்தோம். சிவராத்திரி வழிபாடுகள் வந்து இரவு தான் நடைபெறும். பகல் வந்து என்னென்ன பூஜை வழிபாடுகள், இந்த ஆலயத்தின் அமைவிடம் எல்லாவற்றையுமே இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு காட்டியிருந்தோம். இது போன்று இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லெக்ஸி மற்றும் எங்களுடைய கேமரா உமன் ராகவி. தொடர்ந்து BM தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் Facebook தளம் என்பவற்றை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் நாங்க போற காணொலி எல்லாவற்றையுமே உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.